என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். நான் இன்றைக்கி ஒரு வாழைப்பூ எடுத்து க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வாழைப்பூவோட மேல் தோல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்க இந்த பூவை மட்டும் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. இந்த பூவில் உள்ள நரம்பு இருக்கும், அந்த நரம்பையும் கீழே இருக்குல்லையே ஒரு சின்ன லேயர், இதையும் எடுத்துட்டு மோர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுடுங்க. அப்போ தான் வாழைப்பூ கலர் மாறாமல் இருக்கும். இப்போ வாழைப்பூவை வேக வச்சிடலாம். அதுக்கு நான் மோர் தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் நார்மல் தண்ணி ஊற்றி வாழைப்பூவை போட்டு வச்சுருக்கேன். ஃபுல்லாக வேக வேண்டிய அவசியம் இல்லை, பாதி அளவுக்கு வெந்தால் போதும். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது மீதியெல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். வாழைப்பூ 50% அளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள், லைட்டாக கலரும் மாறி இருக்குது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு 2 ஹவர்ஸாக ஊறிட்டுருக்கு. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது கூடவே 3 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். தண்ணி சேர்க்காமல் இது நம்ம இப்போ கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. வேக வச்சு வச்சுருக்க வாழைப்பூவில் தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். கையிலேயே முடிஞ்ச வரைக்கும் தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது கூட 2-3 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இது சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் மல்லி இலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை வடையை தட்டிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டையாக உருட்டிக்கோங்க. இப்போ இந்த பேப்பரில் உள்ளங்கையில் நடுவில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்படி அமர்த்திடுங்க. இப்போ இதை எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். பேன் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ தட்டி வச்சுருக்க வடையை போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.